அனைவருக்கும் வணக்கம். சிகு ஆனந்த் ஹியர். நான் ஒரு மலாய் மொழி ஆசிரியர். இந்த வீடியோல பெற்றோர்கள் ஏன் அவங்க பிள்ளைங்களை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு ஒரு சில காரணங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்றாவதாக பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பிள்ளைங்களை நீங்க தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது மாணவர்களுக்கு அந்த தமிழ் பற்று மிக மிக அதிகமாக கிடைக்குது. ஏன்னாக்கா ஆசிரியர்கள் அந்த இலக்கணம், இலக்கியம், ஆத்திச்சூடி, திருக்குறள் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே மிக அழகா கத்துக் கொடுக்கறாங்க. அதனால மாணவர்கள் எங்கேயுமே தமிழ் மொழியை, அவங்களுடைய தாய்மொழியை விட்டு கொடுக்காம வளருவாங்க. எங்க ஒரு இனம் தன்னுடைய தாய்மொழியை மறந்து சுத்துதோ அப்பயே அந்த இனத்துக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதாக பாத்தீங்கன்னாக்கா, மாணவர்களை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது அந்த ரிலிஜியஸ் டச், இல்முக்கு அகமான் அதிகமா கிடைக்குது. எனக்கு தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது மாணவர்கள் இந்த சரஸ்வதி பூஜைகள், கல்வி யாத்திரைகள், கலைமகள் பாடல்கள் இதெல்லாமே அதிகமா கத்துக்கிறாங்க. அது மூலியமா மாணவர்களுக்கு அந்த ரிலிஜியஸ் நாலேஜ் கொஞ்சம் அதிகமா வருது. மாணவர்கள் அவங்க வாழ்க்கையில நல்ல பாதையில் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. மூன்றாவதாக பாத்தீங்கன்னாக்கா, நீங்க தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை நீங்க அனுப்பும் பொழுது ஆசிரியர்கள், அதாவது தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் மாணவர்களுக்கு உயிரை கொடுத்து கத்துக் கொடுக்கறதா நான் நம்புறேன். ஏன்னாக்கா, ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு தமிழ் மாணவனுக்கு படிச்சு கொடுக்கும் பொழுது அந்த மாணவனோட தோல்விய தன்னுடைய தோல்வியை நினைப்பாங்க, அவனுடைய வெற்றிய சொந்த வெற்றியா நினைப்பாங்க. அது மூலியமா மாணவர்கள் அவங்களுடைய எக்ஸாம்ஸ்லயும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நல்ல உயர்ந்து வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. நான்காவதா பாத்தீங்கன்னாக்கா, டிசிப்ளினரி ப்ராப்ளம்ஸ், எடுத்துக்காட்டுக்கு கேஸ் பூலி தமிழ் பள்ளிக்கூடத்துல மிக குறைவாவே இருக்கு. ரொம்ப குறைவு நம்ம கேள்விப்படுது. தமிழ் பள்ளிக்கூடத்துல ஒரு 5ஆம் ஆண்டு பையன் 3வது ஆண்டு பையனோட தலையை உடைச்சிட்டான், நாக்காளி போட்டு அடிச்சிட்டான், இந்த மாதிரி கேசஸ் கொஞ்சம் வைரல் ஆகுறது கொஞ்சம் தமிழ் பள்ளிக்கூடத்துல குறைவாவே இருக்கு. அப்ப மாணவர்கள் ஒரு சேஃபான இடத்துல போய் படிக்கிறாங்க. ஏன்னா ஒரு தவறு நடக்கும் பொழுது நம்மளோட ஆசிரியர்கள் உரிமையா தண்டிக்கிறாங்க, காயப்படுத்துற நோக்கம் கிடையாது. ஐந்தாவதாக பாத்தீங்கன்னாக்கா, எக்கனாமிக்கல் ரீசன். தமிழ் பள்ளிக்கூடம் அப்படின்றது என்னது? அரசு ஆசிரியர்கள், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு இடம். அப்போ நம்மளுடைய பிள்ளைங்களை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாதான் தமிழ் பள்ளிகள் நிரந்தரமா இருக்கும். தமிழ் பள்ளிகள் நிரந்தரமா இருந்தா மட்டும்தான் தமிழ் ஆசிரியர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஆசிரியரா ஆகிற வாய்ப்புகள் நமக்கு நிலைக்கும். நம்ம பிள்ளைங்களை தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பலன்னா என்ன ஆகும்? தமிழ் பள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமா மூடப்படும். ஏன்னா பிள்ளைங்க இல்லையே. அதனால தமிழ் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் ஆகிற வாய்ப்புகள் படிப்படியா குறைஞ்சு போயிடும். சரிங்களா? மேபி சிலர் நினைக்கலாம், சார் தமிழ் ஸ்கூல்ஸ்ல கமுடாஹான் பத்தல சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பத்தல சார் அப்படி நீங்க நினைக்கலாம். கமுடாஹான் பத்தலனாக்கா நம்ம அதுக்காக குரல் கொடுப்போம், அதுக்காக நம்ம போராடுவோம், பிபிடி கிட்ட நம்ம போய் நிற்போம். எங்களுக்கு ப்ராஜெக்டர் பத்தல, கம்ப்யூட்டர் பத்தல, லேப்டாப் பத்தல, எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, அப்பதான் நாங்க தரமான ஆசிரியர்களை மாணவர்களை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம போராடுவோம். போயிட்டு சீன ஸ்கூல்ல போறதோ, மலாய்க்கு ஸ்கூல்ல போறதோ அது ஒரு நிரந்தர சொல்யூஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக சிலர் நினைக்கிறாங்க, சார் தமிழ் பள்ளிக்கூடத்துல போட்டா பிள்ளைங்களாம் மத்த மொழியை கத்துக்க முடியாது சார், மலாய் மொழியில பின் தங்கிடுவா சார், இங்கிலீஷ்ல பின் தங்கிடுவாங்க சார். இது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. நான் ஒரு மலாய் மொழி ஆசிரியர். சுங்கேப்தனி கிடாலுல கலைமகள் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்துல தான் நான் படிச்சேன். ஆனா இப்ப நான் ஒரு மலாய் மொழி ஆசிரியர் நிக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு கட்டத்துக்கு மேல மலாய் மொழியையும் ஆங்கில மொழியையும் கண்டிப்பா கத்துக்கிட்டு ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயம். அதனால தயவு செய்து தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா மலாய் மொழியில மாணவர்கள் பின் தங்கிடுவாங்க, இங்கிலீஷ்ல பின் தங்கிடுவாங்க நினைக்காதீங்க. பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சப்போர்ட் பண்ணா மாணவர்கள் கண்டிப்பா எல்லா மொழியிலையுமே, ஆங்கிலம், இங்கிலீஷ், மலாய், தமிழ் இந்த 3 மொழியிலுமே கண்டிப்பா அவங்க நல்ல தேர்ச்சிகள் பெற முடியும், நல்லா பேச முடியும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்றாங்க, சார் தமிழ் ஸ்கூல்ல படிச்சா பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் கஷ்டம் சார், மலாய் ஸ்கூல்ல படிச்சாதான் சார் முடியும். நீங்க இடப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய தமிழ் மாணவர்கள் உலக அளவுல உள்ள போட்டிகள்ல போயிட்டு, இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட போட்டிகள்லாம் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு, மெடல் வாங்கிட்டு, இந்த விருதுகள் எல்லாம் கூட பேசினாங்க. பெரிய விஷயங்க, பெரிய விஷயம். இது ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ் பள்ளிக்கூடத்துல படிச்சாலும் நம்ம மாணவர்கள் உலக அளவுல தேர்ச்சி பெற முடியும், உலக அளவுல அச்சீவ் பண்ண முடியும்ன்றது இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.
சரிங்களா? தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்புங்க. தமிழ் பள்ளிக்கூடங்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் நம்ம சேர்ந்து திருத்துவோம். தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கும் பொழுதுதான் தமிழ் மொழி வாழும், தமிழர்களும் நன்றாக வாழ முடியும். மிக்க நன்றி.